போயிது வெஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் போன நோண்டினே படுத்துனுக்கிறான் பாரா. பொண்ணு வீட்டுக்கு அனுப்ப ஒரு போட்டா கூட இல்லைன்னு எத்தனை வாட்டி சொல்லினுக்கிறேன். ஒரு ஸ்டுடியோவில் போய் நல்ல போட்டா எத்தனை வரலாம்ல சொல்லினே இருக்கிறேன். ஏந்துடுறா. ஸ்டுடியோலாம் பார்த்தா நல்லா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. சொல்லியா தம்பி, என்ன வேணுப்பா? அண்ணே பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வந்து ஃபோட்டோ அண்ணே. தம்பி இதுக்காகவே நம்மகிட்ட ஒரு பையன் இருக்கிறான் பாரியா. அண்டே சொல்லுங்கண்ணே. அண்ணா ஒரு ஃபோட்டோ எடு. யாருண்ணா இவன்? சட்டை மட்டும் 4XL 5XL எடுக்கணும். இவன் ஏன் சுற்றி சுற்றி பார்த்துன்னு வரான்? ஒரு காஸ்டியூம்னு போட்டு வந்துருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த காஸ்டியூமை மாற்றணும். ஸோ சாரி ப்ரோ, ஐ நீட் ஹெல்ப். காத்தியண்ணா வாங்கண்ணே. என்னடா என்னண்ணே இது? சூப்பரா அண்டே, ஒரே ஒரு குறை இருக்குது பாரு, தூக்கு. இதோ போடுறேன் பாரு. வா ப்ரோ, இந்த மாதிரி கொரியன் ஸ்டைல் தான் இப்போ இருக்க பொண்ணுங்கள்லாம் பிடிக்கும். பிடிஎஸ் மாதிரி நீங்கள் சொன்னால் நல்லா எம்ஜிஆர் மாதிரி நிற்கிறான் பாரு. இடுப்பை வலிச்சு கிழிச்சு நில்ல, இப்படி திரும்ப காலை ஃப்ரண்ட்டில் வை. அப்படி வா, பையன் பாக்கெட்டில் வை. இங்கே பாரு, இங்கே பாரு, ஒழுங்காக திரும்ப பாரு. சூப்பராக வரும் இப்போ தான். நிலப்பா. நெக்ஸ்ட்டு பொண்ணு வீட்டுக்கு ஃபோட்டோ அமிச்ச உடனே பொண்ணு உடனே ஓகே சொல்லியா. சொன்ன உடனே கல்யாணத்துக்கு நம்மள தான் புக் பண்ணோம், சரியா? சரி வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? வச்சு காமெடி பண்ணிட்டானுங்களா? பொண்ணு வீட்டுக்கு அனுப்பலாமா வேணாமா? என்ன பண்ணலாம்? அதுதான் இருக்கு வாட்ஸ்அப், அதில் போடுவோம். க்ரீன் லைக் வந்தால் பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிடலாம். பாபு பார்த்துட்டான். என்ன பாபு பார்த்துட்டு லைக்கே போடல? ஒரு வேளை நம்ம வச்சு காமெடி பண்ணிட்டாங்களா? கடைக்காரன் நல்லா இருக்குன்னு சொன்னான். ஒன்று குறையுதுன்னு கண்ணாடி போடுறப்போ யோசிச்சிருக்கணும். சிம்பு பாடா லைக் வந்துச்சு. பொண்ணு நம்மளை பிடிச்சிரும்.
பொண்ணு வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதுதான். ஆமா, பொண்ணு வீட்டுக்கு போட்டோ அனுப்புங்க, பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலையாண்டா. பிடிக்கலையா? வாட்ஸ்அப்ல green லைக் எல்லாம் வந்துச்சுடா. ராசாத்தி ஆசரா சாத்தி ஆ